வணக்கம். தற்போது வந்து பார்த்திங்கன்னா, காட்டுத்தீயோட வேகமாக வந்து பார்த்திங்கன்னா, இந்த வதந்தி பரவிக்கிட்டு இருக்குங்க. அதாவது குமுதம் நியூஸில் வந்து பார்த்திங்கன்னா 24/7 இதில் வந்து பார்த்திங்கன்னா, ஆசிரியர் பணி நியமனங்கள் நிறுத்தி வைப்புன்னு சொல்லிட்டு தலைப்பு போட்டிருக்காங்க. நிதி சிக்கல் காரணமாக ஆசிரியர் பணி நியமனங்களை நிறுத்தி வைக்க தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளதாக தகவல். பணி நியமனங்கள் எப்போது நடைபெறும் என ஆசிரியர்கள் குழப்பம். இது வந்து இன்றைக்கி 24 செப்டம்பர் 2024 தாங்க இன்றைக்கி வந்த நியூஸ் தான். அதுனா இது ஃபேக் நியூஸாக இருந்தாலும் ஒரு வரவேற்கத்தக்க நியூஸ் தான். இது ரொம்ப குமுதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நன்றி தெரிவிக்கணும். நீங்கள் எவ்வளோ தான் உங்கள் தரப்பில் வந்து பார்த்திங்கன்னா கோரிக்கை வச்சாலும் இது பண்ணாலுமே உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் கிடையாதுங்க. எப்பயுமே இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ரீசெண்டாக 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா, மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான விளக்கம் தந்திருக்கிறாரு. இது வந்து ஃபேக் நியூஸ்ன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பணி நியமனங்கள் விரைவில் வந்து பார்த்திங்கன்னா வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதுன்னு சொல்லிட்டு அவரே சொல்லியிருக்கிறாரு. அந்த வீடியோவை வந்து பார்த்திங்கன்னா இதில் கொடுக்குறேன். நம்ம வந்து ஒரு நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்துச்சுன்னு உடனே பதட்டப்படாதீங்க. உடனே ஸ்ப்ரெட் பண்ணுறது மட்டும் நிறுத்திடுங்க. ஏன்னா இது வந்துச்சு, மதியானமே வந்துச்சு. இருந்தாலும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு விளம்பர நோக்கத்துக்காக பார்த்திங்கன்னா உடனே போடணும் அவசரப்பட்டு சொல்லிட்டு போடல தான் வந்து பார்த்திங்கன்னா நான் நிறுத்தி வச்சுருந்தேன். இப்போ நிறைய பேர் ஃபோன் பண்ணாங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இதை தயவு செஞ்சு செக் பண்ணுங்கள், எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குதுன்னு சொன்னாங்க. அவங்களுக்கோசம் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து செக் பண்ணிக்கிறதுங்க. அதுக்கான தீர்வும் இப்போ உடனே வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறேன் உங்களுக்கு. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா இது தொடர்பான செய்திக்கு வந்து பார்த்திங்கன்னா அவரே விளக்கம் கொடுக்குறாரு. அதை நீங்களே கேட்டுக்குங்க. எதனால் அந்த கருத்து வந்துச்சு எனக்கு தான் தெரில. அது இல்லை, நிறைய விஷயங்கள் சோஷியல் மீடியாவில் வந்து மிக எளிதாக டக்குன்னு அது பரப்பி விடுறாங்க. அது மீண்டும் அதுக்கு நம்ம வந்து பதில் சொல்கிற மாதிரி இருக்குன்ட்டு உங்களுக்கே தெரியும். ஏற்கனவே வந்து நம்முடைய பட்டதாரி ஆசிரியரும் செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் கிட்டத்தட்ட 10 வருஷமாக எடுக்காத ரெக்ரூட்மெண்ட்டுக்கு நம்ம தான் பண்ணி வச்சுருக்காங்க. மிக விரைவில் அவர்களுக்கு அந்த அறிவிப்புலாம் வரும். காலாண்டு விடுமுறை எப்போ இருக்கும் எதிர்பார்க்கலாம் சார்? ஓகேங்க. இப்போ உங்களுக்கான அந்த கேள்விக்கான விடயம் தெரிஞ்சிருக்கேன். இது ஒரு தவறான தகவல் தான். அதனால் யாரும் பயந்துக்க தேவையில்லை. உங்கள் நியமனங்கள் வந்து விரைவில் நடைபெறும். அதனால் உறுதியாக வெயிட் பண்ணிகிட்ருங்க. இது வந்து ஒரு நல்லதுதாங்க. கண்டிப்பாக இது வந்து நீங்கள் எதனால்னா ஒரு இந்த டிஆர்பி பொறுத்த வரைக்கும் ஆசிரியர் நியமனங்கள் வந்து மேற்கொள்ளப்படுவதற்கு அந்த தேவையான நிதி ஒதுக்கீடு வந்து பார்த்திங்கன்னா நிதித்துறையால் வந்து பார்த்திங்கன்னா ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதற்கு அப்புறம் தான் ஒப்புதல் வழங்கப்பட்டு தான் வந்து தேர்வு அந்த அறிவிப்பு வெளியிடப்படும். அதனால் இதுக்கான அமௌண்ட் ஆல்ரெடி அவங்க சேங்ஷன் பண்ணிட்டாங்க. இருந்தாலுமே இவங்களுக்கு இப்போதைக்கு பிரச்சனை கிடையாதுங்க. அடுத்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா பிஆர்டிஐ யார் போகிறாங்களோ அவங்க மத்திய அரசு நிதியை பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா மாறுதலுக்கு உட்பட்டது அவங்களுக்கான சிரமங்கள் வந்து, மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதனால் இனி வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு பதில் சொல்லும் விதமாக சம்மந்தப்பட்ட துறைகளை வந்து பார்த்திங்கன்னா உடனடியாக அவங்களோட பதிலை தெரிவிப்பாங்க. அதனால் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸ் வந்து வேகமாக ஆரம்பிக்கும். நீங்கள் எவ்வளோ தான் கோரிக்கை வச்சாலும் இது பண்ணியிருந்தாலுமே இந்த அளவுக்கு உங்களுக்கு எதிர்வினை ஏற்படுத்தியிருக்காது. அதனால் இந்த தகவல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்லதுக்குன்னு நினச்சிட்டு வெயிட் பண்ணுங்கள். நல்ல முடிவாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.